அவர் தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஒருத்தர் மதுரையில. அதற்கு இன்னைக்கு கொடுக்கிற விளக்கங்களை பார்த்தா நமக்கு பயமா இருக்கிறது. ஒண்ணுமே திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனையும் இல்லையே. மக்கள் எல்லா கோயில்களுக்கும் போறாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் போறாங்க, எல்லா ஆலயங்களுக்கும் போறாங்க. வேளாங்கண்ணில போனா கூட்டமா இருக்குது, நாகூர் தர்காவுல போனா கூட்டமா இருக்குது, திருவண்ணாமலை கோயில கூட்டமா இருக்குது. எல்லாரும் போய் எல்லாரும் வராங்க, என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நீதிமன்றம் அதை பார்த்து அதனுடைய உள்ள வரும்போது நமக்கு நீதிமன்றங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒன்றுமில்லாத ஒரு செய்தியை நம்ம ஊர்ல பேனை பெருமாளாக்குவதுன்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளவு பூதாகரமாக்கி அதை தேசம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக்கி, விவாத பொருளாக்கி, அதன் மூலம் எப்படி அதிகாரத்தை பெற முடியும் என்பதற்கு இட் இஸ் எ டெக்ஸ்ட் புக் கேஸ். நியூக்ளியர் டீல் பாக்குறோம். அந்த நியூக்ளியர் டீல் எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்ல, விவாதங்கள் வர்றது இல்ல. தொலைக்காட்சி விவாதத்தை டெய்லி விஜய் கூட்டம் போனாரு, கூட்டம் வந்தது, அவர் பிளேன்ல ஏறிட்டாரு, அங்க போய் இறங்குறாரு, ஜனங்கள் வந்திருக்காங்க, இதுதான் டிஸ்கஷன். இந்த கட்சி கூட்டணி, அந்த கட்சி கூட்டணி. ஒரு பெரிய நியூக்ளியர் டீல் போடுறீங்க, அந்த நியூக்ளியர் டீல்ல ஒரு பேர் ஆபத்து. இத இன்னைக்கு விவாதத்திற்கு பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஒண்ணும் இல்ல. ரஃபேல் ஊழல் எப்படி நடந்தது, போஃபர்ஸில் என்ன நடந்தது, 2G அந்த ஊழலில் என்ன நடந்தது, இந்த ஊழலை பாரதிய ஜனதா கட்சி எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இந்த போஃபர்ஸ் பீரங்கினுடைய பேரத்துல ஸ்வீடன் பிரைம் மினிஸ்டர் ஓல்ஃப் பால்மே, அவர் he was assassinated. இந்திரா காந்தி அம்மா முதல்ல அவங்க இந்த பீரங்கியை போல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. she was assassinated. ராஜீவ் காந்தி இதை பண்ணாரு, அவரும் assassinated. what is the connection? இதெல்லாம் முடிவே இல்லை. அதான் சொல்றாரு, இன்னும் நிறைய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலை, இந்திய அரசியலை உற்று பார்க்கின்ற போது இந்த நாட்டில் இதுகாரும் நாம் போராடி சேர்த்து வைத்திருக்கின்ற நிறுவனங்கள், விழுமியங்கள், தத்துவங்கள், உறவுகள், இவைகளெல்லாம் இன்னும் இந்த நாட்டிலே எத்தனை நாளைக்கு இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மனதிலே எழுப்புவதை எனக்கு தவிர்க்க இயலவில்லை. இந்த சூழ்நிலையில நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் சில முக்கியமான கருத்துக்களை தொட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். இட்ஸ் எ வெரி சீரியஸ் புக். ஆங்கிலத்தில் இருக்கிறது. தம்பி சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு வெகு சில பக்கங்களிலே பல புள்ளிகளை தொட்டு இறுதியிலே ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார். நான் இதை முடிந்த முடிவாக சொல்லவில்லை. இதிலிருந்து நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு மேலும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதும் வாதத்திற்கு எடுத்துக்கொண்டு மேலும் பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை நீங்கள் தொடரலாம் என்கிற வேண்டுகோளோடு தான் அந்த புத்தகத்தை முடித்திருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு நான் முகவரி எழுதியிருக்கிறேன். ராஜீவ் காந்தி என்கிற மனிதர் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர். அவரோடு நெருக்கமாக இருந்து அவரை பார்த்து பழகி பேசி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில இறைவன் எனக்கு தந்திருந்தார். சில சம்பவங்களை என்னால் மறக்க முடியாது. தமிழ்நாட்டிலே அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அவரோடு ஒரே வாகனத்திலே எங்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்பு எனக்கு, அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைத்தது உண்டு. அவரோடு குமரி முனையிலே சந்தித்து நான் செலவிட்ட ஒரு சில நிமிடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அவர் திருவனந்தபுரம் போய் விமானம் ஏறி டெல்லிக்கு போக வேண்டும். குமரி என்பது அவருடைய திட்டத்திலே இல்லை, பயண திட்டத்திலே இல்லை. திடீரென்று பின்னாலே திரும்பி மூப்பனார், how far Kanyakumari is from here என்று கேட்டார். சார், it is nearly 45-50 kilometers. I want to go there. ஒருவேளை அவருக்கு மீண்டும் இங்கே எல்லாம் வரப்போவதில்லை என்கிற ஒரு பொறி தட்டி இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. உடனடியாக டிஜிபியை கூப்பிட்டு இந்த மாதிரி மாற்றம் இருக்கிறது என்று சொன்ன உடனே கன்னியாகுமரி பீச்சில் டூர் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணி அங்கே போகிறோம். மதியம் 1:30 மணி 2 மணி, கொதிக்கின்ற வெயில். அந்த கொதிக்கின்ற வெயில்ல
வண்டியை வந்து என்டையர் பீச் வாஸ் சானிடைஸ்ட், ஒருத்தர் கூட கிடையாது. இந்த ஹோல் பீச் வாஸ் எம்டி. இவர் தான் அந்த ஜீப் ஓட்டிட்டு வந்தார். அது பெரிய ஹெவி, அதாவது புல்லட் ப்ரூஃப் வண்டி. அதை ஓட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஹி வாஸ் டிரைவிங் ஆல் அலாங். இறங்கின உடனே பைஜாமாவை மடக்கி விட்டாரு. அந்த அம்மா சோனியா காந்தி அம்மாவை கையில் பிடிச்சாரு. 2 பேரும் 3 கடலும் சந்திக்கிற இடத்துக்குள்ள போயிடலான்னு சொல்லி அப்படியே அந்த பீச்சில் நடக்கிறாங்க. தலைவர் மூப்பனார் சொன்னாரு, பின்னால போ அப்படின்னாரு. நான் கொஞ்சம் தயங்கி தான் போனேன். ஏன்னா பின்னால வருவதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரான்னு. போய்கொண்டு இருக்கின்ற போது ஒரு வயதான மூதாட்டி, அவளால் வந்து காவல்துறை விரட்டுகின்ற போது அவளால் போக முடியல, வேகமா நடக்க முடியல. அவ அப்படியே நின்றுட்டா. அவளை பார்த்த உடனே ராஜீவ் காந்தி கூப்பிடுறாரு. அந்த அம்மா பக்கத்துல வந்த உடனே அவ கையில ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையில வந்து என்னன்னு கேட்கிறார். அவ வேர்க்கடலை பருப்பு வைக்கிறார். சொன்னா, சார் இட் இஸ் பீனட் சார் அப்படின்னு சொன்னேன். கெட் மீ 2 packs அப்படின்னா. உடனே 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தோம். அந்த அம்மா கண்ணில் இருந்து ஒரே கண்ணீர், தார தாரையா கண்ணீர் வடிகிறது. ராஜீவ்காந்தி பார்த்த உடனே என்கிட்ட கேட்டாரு, ஒய் ஷி வீப்ஸ் என்று கேட்டார். ஏன் அழுறாங்க அந்த அம்மா? நான் கேட்டேன், ஏம்மா அழுற? அந்த அம்மா சொன்னா பாருங்க, ஐயா உன் ரோசாப்பூ காலு, இந்த கால் சுடு மணல்ல வேகுது ஐயா, அதை நினைச்சுன்னு சொல்லி அவ சொன்ன உடனே எனக்கே ரொம்ப, எவ்வளவு ஜனங்களிடமிருந்த நெருக்கம் அந்த 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 மூதாட்டிக்கு ராஜீவ்காந்தி மேல. அதற்கு பிறகு அது எப்படி வந்ததுன்னா, கடைசியில அந்த கால் வந்து ஒரு பெரிய சரித்திர கால். நேரு வந்து சிறைச்சாலைக்கு போய்விட்டு இருக்கும் போதுதான் பிறக்கிறார் ராஜீவ்காந்தி. அவங்க வீட்டில் ஆண் குழந்தை கிடையாது. அப்போ இந்திரா காந்தி அம்மா எழுதுறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய பார்க்கணும், ஆனா அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, ஜெயிலில் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ ஜெயிலில் எழுதுறாரு, இந்திரா காந்திட்ட சொல்றாரு, என்ன இன்னைக்கு வந்து ரிமாண்டு கொண்டு போறாங்க, வருகின்ற போது நீ எங்கேயாவது நின்னேன்னா நான் உன்னை பார்த்துருவேன். அந்த வண்டியில, அந்த போலீஸ் வண்டியில அவரை திரும்ப கொண்டு வராங்க. நைட்டு அதிகாலையில் 2 மணிக்கு கொண்டு வராங்க. அந்த விளக்கெரிகிற இடத்துல இந்திரா காந்தி அம்மாள் ஃபெரோஸ் காந்தியும் ராஜீவ் காந்தியை வைத்து கொண்டு நிற்கிறாரு. அவர் வந்து அந்த வண்டியினுடைய போலீஸ் வேனுடைய கம்பி வழியா பார்க்கிறார். இந்த அம்மா அப்படி தூக்கி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், வண்டி உள்ள போயிடுது, ஜெயிலுக்குள்ள போயிடுது. மறுநாள் எழுதுகிறார் நேரு, என்னால முகத்தை பார்க்க முடியல, ஆனா என் பேரனுடைய காலை நான் பார்த்தேன், நம்முடைய குடும்பத்துக்கே உள்ள ரோஜாப்பு நிறம் அந்த காலில் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. அதற்கு பிறகு அந்த காலுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் அடிபட்டு கிடக்கின்ற போது அந்த காலை வைத்துத்தான் அது ராஜீவ் காந்தி என்று அடையாளப்படுத்தினார். எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதமான இளைஞர். அந்த இளைஞருக்கு வந்து இந்திய அரசியல் என்ன செய்ய முடியும் என்பதுதான் பர்பஸ். அதாவது இன்றைக்கு நடக்கிற சம்பவத்திலிருந்து அருமையா இருக்கார் தம்பி. ரஃபேல் விமானம் பேர ஊழல் எப்படி நடந்தது, போஃபஸில் என்ன நடந்தது, 2G அந்த ஊழலில் என்ன நடந்தது, இந்த ஊழலை பாரதிய ஜனதா கட்சி எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. கடைசியில் வரைக்கும் மொத்தமே அந்த போஃபஸ் பேர ஊழல்ல மொத்தமே அவங்க வந்து கைமாறிய தொகையாக சொல்லப்பட்டது 67 கோடி ரூபாய் தான். ஏறக்குறைய 1450 கோடி ரூபாய் அந்த டீல், அந்த போஃபஸ் பீரங்கி வாங்கிய தொகை. ஆனா எந்த நீதிமன்றத்திலையும் கடைசி வரை ராஜீவ் காந்தி மீது இதை போன்ற ஒரு பணம் அவரை சார்ந்தவருக்கோ அவருக்கோ சென்றதாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இத முதல்ல வந்து இதை பூதாகரமா ஆக்கிய வந்து ஹிந்து பத்திரிகையில சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மையார், அவங்க தான் இதை விசாரணை பண்ணி அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் தம்பி சொக்கலிங்கம் அருமையா எழுதியிருக்கிறார். எனக்கே வந்து அந்த சில தகவல்கள் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அந்த சித்ரா அந்த அந்த அம்மையார் வந்து RSS இயக்கத்திற்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை அவர் ஆதாரங்களோடு இந்த சிறிய நூலிலே தந்திருக்கிறார். இந்த போஃபஸ் பேர ஊழலில் வந்து இவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு இதை வந்து தினசரி பத்திரிகையில் எழுதி
ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக்கி நாடு முழுவதும் பூதாகரமாக்கி ராஜீவ்காந்தியினுடைய அரசை நிலைகுலைய செய்து ஒரு தேர்தலில் தோற்கடித்து ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குகின்ற அளவிற்கு மும்முரம் கட்டி கொண்டிருந்த பெண்மணி ரஃபேல் விமானம் வாங்கிய அந்த மிகப்பெரிய ஊழலை நியாயப்படுத்துகிறார். அவ்வளவு பெரிய விமானம், அவ்வளவு வசதியோடு, அவ்வளவு விரிவான தொழில்நுட்பங்களோடு வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார். RSS இயக்கத்தை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுகிறார். இதுல ஒரு பெரிய துரோகத்தினுடைய வரலாறு போஃபர்ஸ். ராஜீவ்காந்தி யாரையெல்லாம் நம்பி தன்னுடைய நண்பர்களாக, சகோதரர்களாக, தன்னோடு உடன் பயணிப்பவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கட்டத்திலே அவருக்கு துரோகம் செய்துதான் போஃபர்ஸ் இயக்கத்தினுடைய முழு பக்கம் அந்த சரித்திரம் தான். அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நான் இதை நீண்ட, ஏன்னா நேரு, அருண் நேரு அவருடைய உறவினர், கசின் பிரதர், அவரை நம்பி அவர் தான் உள்துறை கொடுக்கிறார். அவருக்கு எதிராக போகிறார். கேசி பந்த், கோவிந்த் வல்லபந்துடைய பையன், நேருவோடு பிரயாணம் செய்து அந்த கழுத்து அவருக்கு ஆடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா நேருவை அடிக்கின்ற போது கழுத்தை உள்ளே கொண்டு கொடுத்து விட்டதுனால கழுத்துல அடிபட்டு கோவிந்த் வல்லபந்து ஊபி முதலமைச்சராக இருந்தார். கழுத்து ஆடிக்கொண்டே இருக்கும். அவருடைய மகன் தான் கேசி பந்த். அவரை ராணுவ அமைச்சராக போட்டார். அவர் இப்படி நீங்க அவர் கூட இருந்த எல்லோரும் துரோகம் செய்த வரலாறு இவருக்கு அந்த துரோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசியல் இல்லை. அங்கதான் ராஜீவ்காந்தி அதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து ராமே சொன்னார். இந்து ராம் தான் முதல்ல இந்த கட்டுரையை எழுதுவதற்கான ஏற்பாடு செய்தவர். ஆனால் பேசுகின்ற போது சொன்னார், இதற்கு பிறகு ராஜீவ்காந்தி தன்னை தயாரித்துக் கொண்ட விதம் இன்னும் ஒரு முறை அவர் பிரதமாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் இந்தியா எங்கேயோ போயிருந்திருக்கும் சொன்னார். அதுபோல இன்னொன்னு சொன்னாரு, இவ்வளவு எழுதுன நாங்க அவரை பற்றி இவ்வளவு விரிவாக ஒவ்வொரு நாளும் எழுதினோம். ஒரு நாள் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முகத்துல ஒரு சின்ன வெறுப்பை கூட நான் பார்க்கவில்லை. ராஜீவ்காந்தியுடைய முகத்துல ஒரு சின்ன வெறுப்பை கூட பார்க்க முடியவில்லை. இவர் சச் எ ஜென்டில்மேன் அப்படின்னு இந்து ராம் எழுதியிருக்கார். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான மாலை வேலை. அண்ணன் சொன்ன கவிதையெல்லாம் கேட்டு கேட்டு ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம். எப்பவுமே அவர் பேசுவார், நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு நினைப்பேன். அவர் தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். பகலெல்லாம் படிப்பார், இரவெல்லாம் சொல்லுவார். ஏன்னா நம்மளால படிக்க முடியாது, அவ்வளவு படிப்பார். படிப்பது எல்லாரும், சில பேர், நான் கூட கொஞ்சம் படிப்பேன். ஆனா படிப்பதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு இடையில நேருவை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு ஆற்றினார். நேருவை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பல விஷயங்களை அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு தூரம் ஒரு ஆழ்ந்து ஒரு புத்தகம் கொடுத்தாருன்னா அந்த புத்தகத்தை ஒரு கவர் டு கவர் பார்த்துட்டு வைக்கிறதுலாம் கிடையாது. அவர் வரிக்கு வரி படித்து ஆழ்ந்து படித்து, அது மாதிரி ஒரு அருமையான மாலை நேரத்துல இது ரொம்ப வெறும் ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட். இது இன்னைக்கு என்ன நடக்கு, அதாவது ஒன்றுமில்லாத ஒரு செய்தியை நம்ம ஊர்ல பேனை பெருமாளாக்குவதுன்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளவு பூதாகரமாக்கி அதை தேசம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக்கி, விவாத பொருளாக்கி, அதை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை உண்மையாக்கி, அதை எப்படி அரசியல் ஆதாயமாக்கி அதன் மூலம் எப்படி அதிகாரத்தை பெற முடியும் என்பதற்கு இட் இஸ் எ டெக்ஸ்ட் புக் கேஸ். அதான் 2G கேஸ். இதுல இந்த TN சதுர்வேதின்னு ஒரு CAG வரலாறு ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் திரும்புகிறது. அந்த TN சதுர்வேதி அவர் CAG இருந்தாரு. அவர் என் கூட ராஜ்யசபால இருந்தார். நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து சீட். அது நாங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் கமிட்டி மெம்பரா இருந்தோம். அவர் தான் இதுல அந்த CAG இருந்து அறிக்கை கொடுத்தாரு. இதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இப்படி அறிக்கை கொடுத்ததுக்காக வேண்டி அவருக்கு பாஜக அரசாங்கம் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து அதற்கு பிறகு அவரை கர்நாடக மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆக்கியது. அதே போல 2G கேஸ்ல வினோத் ராய் அறிக்கை கொடுத்ததுனால வினோத் ராய பதவி முடிஞ்ச உடனே பேங்கிங் ஓம்பட்ஸ்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அவரை உட்கார வச்சது. ஆனா கடைசியில் ரொம்ப என்ன சிம்பிளா சொல்லிட்டாருன்னா, அந்த 1,72,000 கோடிக்கு என்கிட்ட எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது,
என்னுடைய யூகம் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். எத்தனை அரசாங்கம் கவிழ்ந்தது. அதைத்தான் அருமையா சொன்னாரு நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங். ஐ ஹோப் ஹிஸ்டரி வில் பி மோர் கைண்ட் டு மீ சொன்னார். என்னால இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் அண்ணா ஹசாரே வந்தார். திடீர்னு ஒரு நாள் பாபா ராம்தேவ் வந்தார். திடீர்னு ஒரு நாள் அர்ஜுன் கெஜ்ரிவால் வந்தார். கிரண் பேடி வந்தார். இவங்க எல்லாரும் வந்த உடனே இந்த ஊடகங்கள் எப்படி கையாண்டது என்பதை நீங்கள் பார்க்க வேணும். இன்னைக்கு அதை விட பெரிய ஊழல், மிக பிரமாண்டமான ஊழல், பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ரஃபேல் ஊழல், ரஃபேல் விமானத்தை பற்றி ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசாங்கம் போட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை விட 3 மடங்கு அதிக விலை கொடுத்து அந்த ரஃபேல் விமானம் வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் வாங்கப்பட்டதுன்னு சொன்னா, 3 மடங்கு அதிகம் கொடுத்து வாங்கப்பட்டதுன்னு சொன்னால், தம்பி எழுதுறார், அருமையா எழுதுறார். அனில் அம்பானியினுடைய கடன் தொகையை அங்க வரி பாக்கி இருக்கிறது பிரான்ஸ்ல. அதை தள்ளுபடி செய்வதற்காகத்தான் இந்த விலை உயர்வு. அவருக்கு ஏறக்குறைய ஒரு 26,000 கோடி ரூபாய் வரி சலுகை கொடுக்கிறது பிரான்ஸ் அரசாங்கம். அந்த ஒப்பந்தம் முதலில் மன்மோகன் சிங் அரசாங்கத்தோடு HCL நிறுவனத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தம். அதாவது 16 ரஃபேல் விமானத்தை மட்டும்தான் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய அந்த டொசால்ட் அந்த அமைப்பு தயார் செய்து தரும். மீதியை HCL பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனம், அவர்கள் தயார் செய்ய வேண்டும், அவர்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு MOU போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் மோடி அனில் அம்பானியை கூட்டு போய் HCL போட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி, அதற்கு உடனே அனில் அம்பானியும் அந்த டொசால்ட் நிறுவனமும் ஒரு ஜாயிண்ட் கம்பெனியை ப்ரமோட் பண்ணி இவருக்கு ஃபண்ட் பண்ணி அவருக்கு உடனே அங்க டாக்ஸ் கமிஷன் கொடுத்து ஏற்பாடு பண்ணுது. இன்னைக்கு அனில் அம்பானியை ஒரு கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நான் கேட்கிறேன், 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ED அரெஸ்ட் பண்றாங்களே. இதுவரை இத்தனை வழக்கு, இன்னைக்கு 4வது FIR போட்டிருக்காங்க ஒரு மேல. அனில் அம்பானியை மட்டும் யாரும் கைது செய்ய மாட்டாங்க. இது ஒரு அலிகார்கியா நம் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் கிடையாது. இன்னைக்கு நியூக்ளியர் டீல் இன்னைக்கு பாக்குறோம். அந்த நியூக்ளியர் டீல் எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்ல, விவாதங்கள் வர்றது இல்ல. தொலைக்காட்சி வாதத்தை டெய்லி விஜய் கூட்டம் போனாரு, கூட்டம் வந்தது, அவர் பிளேன்ல ஏறிட்டாரு, அங்க போய் இறங்குறாரு, ஜனங்கள் வந்திருக்காங்க, இதுதான் டிஸ்கஷன். இந்த கட்சி கூட்டணி, அந்த கட்சி கூட்டணி. ஒரு பெரிய நியூக்ளியர் டீல் போடுறீங்க, அந்த நியூக்ளியர் டீல்ல ஒரு பேர் ஆபத்து, அந்த மிஷின், அந்த இயந்திரம், அந்த அணு உலை, அதில் ஒரு தவறு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்று சொன்னால், இந்த அரசாங்கம் எப்படி ஒப்பந்தம் போடுகிறது என்று சொன்னால், அந்த தயாரிப்பாளர்கள் பொறுப்பல்ல, இந்திய அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்கும்னு சொல்றார். இந்திய அரசாங்கம் என்றால் யார்? நாம் தான். நம்ம தான் இந்த டாக்ஸ் பேயர்ஸ் மணி. இதை இன்னைக்கு விவாதத்திற்கு பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஒன்றும் இல்லை. இதை போன்ற பல சம்பவங்கள், இதை எப்படி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு என்டையர் மீடியா கேங்கிங் அப் அகைன்ஸ்ட் ட்ரூத், உண்மைக்கு எதிராக ஒரு பெரிய அணிதிரட்டல் நடந்திருக்கிறது. அந்த அணிதிரட்டல் மூலமாக மக்களை எது உண்மை என்று தெரிய விடாமல் குழப்புவதற்கான அந்த விளம்பர யுத்தத்தை தினசரி செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஒருத்தர் மதுரையில. அதற்கு இன்னைக்கு கொடுக்கிற விளக்கங்களை பார்த்தா நமக்கு பயமா இருக்கிறது. ஒண்ணுமே திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனையும் இல்லையா? திருப்பரங்குன்றத்துல 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. தீபம் ஏறுது, எல்லா கோயிலையும் தீபம் ஏறுது, திருவண்ணாமலை கோயில்ல தீபம் ஏறுது. மக்கள் எல்லா கோயில்களுக்கும் போறாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் போறாங்க, எல்லா ஆலயங்களுக்கும் போறாங்க. வேளாங்கண்ணியில போனா கூட்டமா இருக்குது, நாகூர் தர்காவில் போனா கூட்டமா இருக்குது, திருவண்ணாமலை கோயில கூட்டமா இருக்குது. எல்லாரும் போய் எல்லாரும் வராங்க, என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நீதிமன்றம் அதை பார்த்து அதனுடைய உள்ள வரும்போது போது நமக்கு நீதிமன்றங்களை பார்த்தாலே பயமா இருக்குது. இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய அந்த ED, அவருடைய அமலாக்கத்துறை, அவருடைய வருவாய் புலனாய்வுத்துறை, அவருடைய வருமான வரித்துறை, அவருடைய CBI என்ன செய்யும், என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ராஜீவ் காந்தியினுடைய வரலாற்றோடு நின்று விடவில்லை.
அந்த வரலாறு தொடர்ந்து இன்னைக்கு ராகுல் காந்தியையும் பிடிச்சது. நேஷனல் ஹெரால்டு என்கிற பத்திரிகையில அந்த பத்திரிகையினுடைய வரலாறே பாதி பேருக்கு தெரியாது. நேரு அவர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பத்திரிகை காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை, காங்கிரஸ் கட்சியை ஆதரித்த பத்திரிகை. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை, காங்கிரஸ் கட்சி அதை நிர்வகிக்கிறது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நிர்வகிக்கிறார். அதில் சொத்து பரிமாற்றம் நடந்து விட்டது என்று ஒரு வழக்கு போட்டு 13 வருடம் விசாரணை. இன்னைக்கு வந்துதான் சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தியை மட்டும் 4 தடவை கூட்டு போயிருக்கிறாங்க இடி ஆபீஸுக்கு. ஒவ்வொரு முறையும் 8 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டார். 8 hours. இதுக்கு ஜனங்களுடைய மனச்சாட்சியை, அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பணியை யார் செய்வது? இது எங்கே போய் நிற்கும்? எப்படி முடியும்? இது எதுவரை போகும்? ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு. இப்ப 2-3 நாள் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் மீது நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நேற்று பாஜக தலைவர் பேசியிருக்கிறார், 12 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். இப்போ தேர்தல் வருகின்ற போதெல்லாம் நீங்க எதிர்கட்சிகளுடைய தலைவர்களை, எதிர்கட்சியினரை மிரட்டி அவர்கள் மூலமாக அவர்களை செயலிழக்க செய்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடித்து தொடர்ந்து தேர்தலிலே வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் வெற்றி, தொடர் வெற்றி எங்கே போய் நிற்கும்? அதற்கான ஒரு விடை தேடக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த போஃபர்ஸ் பற்றிய புத்தகங்கள் எல்லாம், அது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தாலும் கூட இன்று மீண்டும் நம்முடைய நினைவுகளை மீண்டும் கிளர்ந்து எழச் செய்கின்ற புத்தகமாக தான் நான் பார்க்கிறேன். தம்பி சொக்கலிங்கம் அவர்கள் அதுல இன்னும் ஆயுத பேர ஊழல், அதை ஆயுத பேரத்துல எவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கிறது என்பதெல்லாம் அப்படி லேசா தொட்டு விட்டுருக்கிறார். அதாவது இந்த பீரங்கி வாங்கின 3 பிரதமர்களும் கொல்லப்பட்டு இறந்திருக்கிறார். இந்த போஃபர்ஸ் பீரங்கினுடைய பேரத்துல ஸ்வீடன் பிரைம் மினிஸ்டர் பால்மே, அவர் he was assassinated. இந்திரா காந்தி அம்மா முதல்ல அவங்க இந்த பீரங்கி விபத்து மூலம் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. she was assassinated. ராஜீவ் காந்தி இதை பண்ணாரு, அவரும் assassinated. வாட் இஸ் தி கனெக்ஷன்? இதெல்லாம் முடிவே இல்லை. அதுதான் சொல்றாரு, இன்னும் நிறைய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அந்த வெளிச்சத்திற்கு வராத உண்மைகளில் பல மர்மங்கள் இருக்கின்றன. ஆகவே வரக்கூடிய தலைமுறைக்கு இப்படிலாம் நடந்தது என்கிறதை நினைவூட்டுவதற்காக மிக அருமையான ஒரு படைப்பு. தம்பி சொக்கலிங்கத்தை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அவர் ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பது இன்னும் சிறப்பு. வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமா கொண்டாந்துருக்கிறார். அதனால நான் கொஞ்சம் ஹிந்திலையும் எழுதணும், அதுக்கு ஒரு ஆள் ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இதெல்லாம். ஆகவே அதற்கு ஒரு ஏற்பாடு போடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல முயற்சியை அண்ணன் சுபையா அவர்களுக்கு இறைவன், அவருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது, எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருக்கு நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், தமிழ் சமூகத்திற்கு உழைத்து கொண்டே இருக்கின்ற அந்த பெரிய மனம். அவர் சொன்னாரு, எதையும் தேடி போகக்கூடாது, வந்தா ஏத்துக்கலாம், நீ வந்தாலும் ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? அப்படி ஒரு தவம் இருக்கிறார். அண்ணன் SPM குடும்பமே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம். அவர்களோடு இருக்கிற இளைஞர்களையும் பார்த்து நான் உண்மையிலே மிக பெருமை அடைகிறேன். இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.